அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். சனி வக்ர நிவர்த்தி பலன்களையும் குருவின் வக்கர பலனையும் இணைத்து நாம் பார்க்க போகிறோம். 500 வருடங்களுக்கு பிறகு நடக்கும் அரிய நிகழ்வு இது. ஆக கடகராசினருக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். முறைப்படி கடகராசினருக்கு 9ல் சனி இருக்கிறார். தடை தாமதங்கள் விலகும். தொழில் வளம் நன்றாக இருக்கும். சனியின் 3ஆம் பார்வை 11ஆம் இடமாகிய ரிஷப ராசிக்கும், 7ஆம் பார்வை 3ஆம் இடமாகிய கன்னி ராசிக்கும், 10ஆம் பார்வையாக 6ஆம் இடமாகிய தனுசு ராசிக்கும் ஏற்படுகின்றது. ஆகவே லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் துறையில் ஓரளவு முன்னேற்றம். 7ஆம் பார்வையாக 3ஆம் இடமாகிய கன்னி ராசியை பார்ப்பதால் சகோதர உறவில் அவ்வப்போது சற்று விரிசல்கள் வந்து போகும். 10ஆம் பார்வையாக 6ஆம் இடமாகிய தனுசு ராசியை பார்ப்பதால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. அடுத்து குருவினுடைய வக்கரம் பற்றி பார்ப்போம். குரு கடகராசியிலேயே வக்கரம் அடைந்திருக்கிறார். ஜென்ம ராசியாக வருகிறார். குரு 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்ப்பது மிகவும் அற்புதம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்மை. சுறுசுறுப்பாக செயல்படுவேன் குருவினால். நீண்ட நாள் நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு மருத்துவ செலவு குறையும். குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இனிய சம்பவங்கள் நடைபெறும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்குவேன். வீடு மனை வாங்கலாம். வீடு கட்ட ஆசை உள்ளவர்கள் லோன் போட்டு வீடு கட்டலாம். சுபகாரியங்கள் கைகூடும். கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை தரகு கமிஷன் ஏஜென்சியால் நன்மை. ஷேர் மார்க்கெட்டில் பண வரவுகள் அதிகரிக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்புறவு தங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் தங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு வருமானங்கள் பெருகும். தொழில் பார்ட்னர்ஸ் அட்ஜஸ்ட் செய்து தங்களுடன் சுமூகமாக இருப்பர். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். இதுவரை தரங்களான பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் தங்களுடைய மனதுக்கு பிடித்தபடி கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும். அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கட்சிக்குள் சிறு பதவி உயர்வு கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெறுவேன். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். தண்ணீர் பஞ்சம் இருக்காது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கலைஞர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு நன்மை. இதுவரை தடையான தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கருவுற்ற பெண்களுக்கு சுக பிரசவம் நடைபெறும். மாணவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர். போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். ஆக கடக ராசியினர் கோவிலுக்கு சென்றால் புவனேஸ்வரி அம்மன், பழனி அம்மனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.